அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான் மற்றும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி குலாப் ஜாமுன். வெறும் குலாப் ஜாமுன் இல்லைங்க, ஒரு ஹெல்த்தியான குலாப் ஜாமுன், சர்க்கரைவெளி கிழங்குல பண்ணுற குலாப் ஜாமுன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னமும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 3 சர்க்கரைவெளி கிழங்கு எடுத்திருக்கேங்க. இப்போது இந்த சர்க்கரைவெளி கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம இட்லி வேக வைக்கிற சட்டியில் வச்சு நான் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடுங்க. நான் இப்போது மீடியம் சைஸாக மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு குக் பண்ண போகிறேங்க. இப்போது நம்ம பாகு காய்ச்ச போகிறோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. அது 1 கப்பில் சுகர் சேர்த்துக்கிறேங்க. இப்போது இந்த சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. சுகர் நல்லாவே கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்ததுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு பாகுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தாங்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஆற வரைக்கும் இது நல்லா கொதிக்க விடுங்க. சுகர் நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு இப்போ ஓரளவுக்கு பாகு ஸ்டிக்கே ஆகிடுச்சுங்க. ஸோ பாகு இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது நம்ம இட்லி வேக வச்சிருந்த கிழங்கு நல்லாவே வெந்துருச்சுங்க. அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம நல்லாவே மஸ்டி எடுத்துப்போங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு குலாப் ஜாமுனுக்கு நல்லாயிருக்கும். கிழங்கு நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காடமம் பவுடர், அதாவது ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் ரொம்ப சேர்க்காதீங்க, அப்போ நம்மளுக்கு சரி வராது. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. எனக்கு 20 உருண்டை வந்துச்சுங்க. இப்போ நம்ம இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்போங்க. எண்ணெய் நல்லா மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நல்லா பொரிச்சு எடுத்துங்க. ரொம்ப சூடாக போட்டுறாதீங்க, உடனே கருகிடும். அப்போ வெளியே நம்மளுக்கு ப்ரௌன் ஆகிட்டு உள்ளே மாவு வேகாமல் ஆகிடுங்க. ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க.
லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க, ரொம்ப லோவாக வச்சிடாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. பொரிச்சதை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம பாகில் போட்டுடலாங்க. பாகில் போட்டுட்டு ஒரு 4 hours ஊற விடுங்க. ஊற விட்டது நம்மளுக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான குலாப் ஜாமுன் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற பட்டனும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற எல்லா இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ.